வணக்கங்க. அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் வரக்கூடாதுங்க. மன அழுத்தம் வரக்கூடாது. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேணுங்க. பொதுவாக பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு பையன் பிள்ளை இருக்காங்க. சின்ன குழந்தை தான், 3 வயசு குழந்தை வச்சு பேசுங்க. 3 வயசு 5 வயசு குழந்தை இருக்குது. அந்த 3 வயசு குழந்தை மொபைல் நோண்டிட்டு இருக்குது. அந்த 5 வயசு குழந்தை அடிச்சு போடுங்க. இதுக்கு பேர் என்ன? மன அழுத்தம். நீ பார்க்குறேன், நானும் பார்க்கணும், எனக்கு கொடு. இதுக்கு பேர் ஒரு 3 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம் வருது பாருங்களேன். 3 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம். அதாவது எப்படின்னா, அதை வாங்கணும், அதை பார்க்கணும், அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பாருங்கள், ஹஸ்பண்டு காரு வாங்குவார், அவருக்கு 2 வீலர்லாம் புதுசாக வாங்குவார். மனைவி அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு மன அழுத்தம். நானும் தானே சம்பாதிக்கிறேன், எனக்கு செயின் வேணும், நகை வேணும், மற்றபடி புடவைலாம் எனக்கு தேவையானதை யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன? மன அழுத்தம். மாமனார் மாமியார் வயசானவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டுக்காரி நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரி நல்லா வேலை செஞ்சுக்கிறேன், வழக்கு சமையல் பண்ணாதனால எங்கள் வீட்டுக்காரி பார்த்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, என்னை தெருவில் விட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அவரும் மன அழுத்தம். வயசான காலத்தில் எனக்கு மன அழுத்தம், நான் ரோட்டில் அடையிறேங்க, சாப்பாடே போனால் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க, தட்டில் சாப்பாடு போட்டு விசிறி விடுறாங்க. வயசான காலத்தில் எனக்கு மன அழுத்தம். பாருங்கள், 3 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம், 5 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம், 45 வயசு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மன அழுத்தம். வயசானவங்க 65 வயசு 70 வயசு ஆகி போச்சுங்க, அவங்க புருஷன் மடி வயசாக மன அழுத்தம். ஏன் மன அழுத்தம் வருது? வேற்றுமை. அதாவது நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் இதை அடைய போகிறேன், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசைகள். அப்போ ஆசைகள் வரும்போது விட்டு கொடுக்குற பக்குவம் யாருக்குமே இல்லை. அப்போ இந்த உலகம், இந்த கலியுகம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. ஸ்பீடாக போகும்போது தான் இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதம், நவக்கிரகம் ஸ்பீடாகிடுது. அப்போ இந்த நவக்கிரகம் ஸ்பீடாக நம்ம உடம்புல தானே நவக்கிரகம் ஒர்க் ஆகுது, ஒர்க் பண்ணுது, வேலை செய்யுது. அப்போ நம்ம உடம்புக்குள்ள நவக்கிரகம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும்போது நம்மளும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோம். இப்போ 3 வயசு குழந்தை மொபைல் நோண்டுது, மொபைல் அதை பார்க்கணும் இது பார்க்கணும்னு ஆசைப்படுது. நீங்கள் 2 மொபைல் 3 மொபைல் அதை கிட்ட கொடுத்தீங்கன்னா 3ஐயும் ஒர்க் பண்ணுங்கள். அந்த 3 வயசு குழந்தை, இதே 5 வயசு குழந்தை, அந்த குழந்தை அவன் மட்டும் பார்க்குறான், நம்ம பார்க்கணும்னா அது ஒரு ஆக்ரோஷம். பிடிங்க, 2 சண்டை கட்டிக்கிற, அடிச்சு எரிய. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அப்படி தான், அவர் கார் வாங்குறாரு, வண்டி வாங்குறாரு, எனக்கு ஒன்று வாங்கி தர மாட்டாங்க அப்படிங்கிறவங்க அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். வயசான காலத்தில் பாருங்கள், அவங்க பாருங்கள், வேலை செய்கிறவங்க யார் கொஞ்சம் இருக்கிறவங்களும் அவங்கள வச்சுப்பாங்க, முடியாதவங்கள அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இதுதாங்க இதுக்கு பேர் மன அழுத்தம். சரிங்க, ஒரு சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் இருக்குது, ஆண் சிங்கம், பெண் சிங்கம் இருக்குது. இப்போ சிங்கம், புலியெல்லாம் விலங்குகள் நிறையா இருக்குது. ஆனை குதிரை மாதிரியா இருக்குன்னு ஆசைப்படுதா? குதிரை நான் ஆனை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதா? சொல்லுங்க. ஒரு சிங்கம் இருக்குது, சிங்கம் என்னென்னா அந்த ஆண் சிங்கம், பெண் சிங்கம் இருக்குது, அப்போ நான் புலி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுதா? விலங்குகளை பாருங்கள், ஏதாவது வேற்றுமை இருக்கா? அது வேலையை பார்த்துட்டு போயிட்டு நம்ம மனுஷன்தான் இந்த கலியுகத்தில் ஆசைகள். இதனாலே நமக்கு ப்ரெஷர், நோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாம் வருதா வரலையா? இதை விட்டு கொடுக்குற தன்மை வருமா? எப்போ வருங்க? இது கலியுகம் ஓவர் ஸ்பீடாக இருக்குது. யாருக்கும் விட்டு கொடுத்து, ஒரு 3 வயசு குழந்தைக்கு விட்டு கொடுத்து போகல, மன அழுத்தம் வருதுங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம் வருங்க. அப்படியே இதாகிடுது பாருங்கள். ஸ்கூலில் போய் அந்த 6 வயசு குழந்தை படிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த 3 வயசு குழந்தை மொபைல் பார்க்குது, அதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, செய்கிறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அன்றைக்கி பொழுதுனைக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலே இருக்கும். சாயங்காலம் மொபைல் கொடுத்தீங்கன்னா அப்படியே அது நார்மலாக சரியாக. இதாங்க சாதனை. மனிதனாக பிறந்தால் மன அழுத்தம். மன அழுத்தங்கிறது விலங்குகள்கிட்ட மன அழுத்தம் கிடையாது. மாடு எறும்பு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுதா? இல்லை எறும்பு மாடு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுதா? இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு மன அழுத்தமே கிடையாது. விலங்குகளுக்கு மன அழுத்தம் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான் மன அழுத்தம் இருக்குது. மன அழுத்தத்தை மாற்றுறதுக்கு வழி பாருங்க. அந்த மன அழுத்தம் வந்தாலே வாழ்க்கையில் செய்ய முடியாது. அந்த காலத்துலலாம் 150 வயசு, 100 வயசு, 50 வயசு, 80 வயசு இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், 65 70னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இது என்ன காரணம்? மன அழுத்தம். நானும் சம்பாதிக்கணும், நானும் முன்னுக்கு வரணும், நானும் செய்யணும், சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் 2 பில்டிங் கட்டிட்டாருன்னா நம்ம கட்ட முடியுமா? நமக்கு என்ன பிரபஞ்சம் கொடுத்தோ அதான் செய்ய முடியும். அவருக்கு 3 பில்டிங் கட்டாரு, 3 மாடி கட்டாரு, அவருக்கு பிரபஞ்சம் கொடுத்தாரு, நம்ம செய்ய முடியுமா? இதை நம்ம ஆராய்ஞ்சு நம்ம சாதனை என்ன, நம்ம என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறோம், நமக்கு என்ன வளர்ச்சி பண்ணிக்கணும்னா மன அழுத்தம் வராதுங்க. மன அழுத்தம் வராமல் இருந்தாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்யும். மன அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள். உங்கள் மன அழுத்தம் உங்கள் சாதகத்திலே பார்க்கலாம்.
12 கட்டம் 27 லட்சம் 108 பார்த்துட்டு உங்கள் மன அழுத்தம் என்னன்னு பார்க்கலாம். அந்த மன அழுத்தத்துக்கு உண்டானதை உங்கள் சாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. 95 14 27 27 10 24 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாதகம் அனுப்பும். உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா, உங்கள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய டேலண்ட் இறைவன் இந்த பிரபஞ்சம் எனக்கு